வணக்கம். நமக்கு நடக்கக்கூடிய சமுதாய பிரச்சனைகளை குறித்து நம்முடைய இரட்சகர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் நமக்கான தீர்வை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அவர் சொன்ன இந்த தீர்வை நான் விவரமா இப்போ உங்ககிட்ட எடுத்து சொல்லலாம்னு இருக்கிறேன். இப்படி நான் சொன்னதை கேட்ட பிறகு இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இது எவ்வளவு பெரிய ப்ராசஸ்ன்னு நீங்க யோசிக்கலாம். இந்த கருத்தை முன்வைக்கக்கூடிய நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்ன அப்படின்னா, இதெல்லாம் நடக்குமா? நம்மளால முடியாது, நடக்காதுன்னு யோசிக்காம ஒரு நிமிஷம் பாபா சாஹிப் சொன்னத நான் சொல்லப் போற விஷயங்கள சிந்திச்சு பாருங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நம்ம வாழுற இந்த காலத்துல நம்ம வாழுற இந்த காலத்துல நடக்கலன்னா கூட பரவாயில்ல. நாம எடுத்து வைக்கிற சமூக நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாட்டின் மூலமா எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கைக்கு வழியா அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப பேசப் போற தலைப்புல பேசுறது. என்னுடைய இந்த வீடியோவை முழுமையா பார்த்துட்டு உங்களுடைய நியாயமான கருத்துக்களை நீங்க முன்வைங்க. நிச்சயமா இது குறித்து நம்ம விவாதம் செய்வோம். தமிழகத்துல பட்டியலின மக்கள் மேல தீண்டாமை வன்கொடுமைகள் அதிகரிச்சுக்கிட்டே வரதா பாராளுமன்றத்துல கடந்த ஜூலை மாசத்துல ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. கடந்த ஜூலை மாசத்துல குறிப்பா 37 மாவட்டங்கள்ல 400க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல வன்கொடுமைகள் நடக்கிறதா அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை மாவட்டம்? 37 மாவட்டங்கள்ல 400க்கும் மேற்பட்ட வன்கொடுமைகள். அப்போ பதிவு செய்யப்பட்ட தகவலின் அடிப்படையிலே இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு பாராளுமன்றத்துல. இன்னும் பதிவு செய்யப்படாத, வெளிச்சத்துக்கு வராத வன்கொடுமைகள், ஆணவ படுகொலைகள் இன்னும் ஏராளமா இருக்கு. இப்படியே பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடூரமான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னு தொடர்ச்சியா அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அம்பேத்கரிய உணர்வாளர்கள் மத்தியில இந்த விஷயம் மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தி இருக்கு. இன்னைக்கு சமூக சமத்துவமின்மையை நிவர்த்தி செய்யறதுக்கும் சம வாய்ப்புகளை வழங்குவதற்கும் சாதியற்ற சமூகத்தை நோக்கி பாடுபடுவதற்கும் உறுதியா இந்த அரசு செயல்படுது. இந்தியா முழுக்க பட்டியலின மக்கள் மேல வன்கொடுமைகள் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கு. இந்தியா முழுக்க அன்றாடும் பட்டியலின மக்கள் தீண்டாமை பிரச்சனையினால வன்கொடுமைகளுக்கு ஆளாகிறாங்கிறதா உண்மை. கடந்த 50 வருஷத்துல எண்ணற்ற வன்கொடுமைகள் பெயர் சொல்லி அடையாளப்படுத்துகிற அளவுக்கு தமிழ்நாட்டுல நடந்து இருக்கு. அப்படி நடந்த வன்கொடுமைகள் அரசியல்ல எழுச்சி வடிவமா மாறி சாதி வெறியர்களை அம்பலப்படுத்தின வரலாறாவும் மாறி இருக்கு. அந்த சாதி வெறியர்களுக்கு தண்டனைக்கு ஆளாக்கப்பட்ட வரலாறாவும் நடந்திருக்கு. அப்படி நடந்த வன்கொடுமைகள்ல சில சம்பவங்களை கோடிட்டு சொல்லணும்னு ஆரம்பிச்சாவே பட்டியல் பெருசா போகும். இந்தியாவுல தமிழ்நாடுதான் மிகவும் முற்போக்கான மாநிலம், அரசியல எழுச்சி பெற்ற மாநிலம், கல்வி அறிவுல 60% மேல தேர்ச்சி பெற்ற மாநிலம், சமூக நீதி கொள்கையை நிலைநாட்டுகிற மாநிலம். என்ன மாநிலம்? சமூக நீதி கொள்கையை நிலைநாட்டுகிற மாநிலம்னு திராவிட கட்சிகள் பரப்புரை செய்தாங்க, இன்னமும் செய்துகிட்டு இருக்கிறாங்க. இதை நம்பி பல அறிஞர்கள், ஏன் மக்கள்கள் கூட தீண்டாமை வன்கொடுமைகள் குறைஞ்சிடும்னு நினைச்சாங்க. ஆனா இன்றைக்கு இந்தியாவிலேயே பிற்போக்கு மாநிலங்கள்ல கூட நடக்காத அளவுக்கு வன்கொடுமைகள் தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறதுதான் உண்மை. அப்படி நடந்த வன்கொடுமைகள்ல மிக முக்கியமான வன்கொடுமைகளை என் நினைவுக்கு எட்டிய வன்கொடுமைகளை நான் இங்க பட்டியலிடுறேன், முழுமையா கேளுங்க. 1968ல தஞ்சாவூர் மாவட்டம் கீழ்வெண்மணி சம்பவம் நடந்தது. அதன் பிறகு 1995ல கொடியன்குளம் வன்முறையாட்டம் நடந்தது. 97ல மேலவளவு படுகொலை. 99ல கூலி உயர்வு கேட்டதால மாஞ்சோலை தொழிலாளர்கள் மேல அரச பயங்கரவாத வன்முறையாட்டம். சாதி மறுப்பு திருமணம் செய்துகிட்ட இளைஞர்கள் மேல வன்முறை வெறியாட்டங்கள், படுகொலைகள் இப்படி தொடர்ச்சியா நடந்துகிட்டே தான் இருக்கு கடந்த 50 வருஷத்துல. இதெல்லாம் இல்லாம தமிழகத்துல இருக்கிற கிராமங்கள் தோறும் எல்லா கிராமத்திலையும் தினந்தோறும் எண்ணற்ற கொடுமைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. தெருவுல நடக்கக்கூடாது, கோவிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு தண்ணி எடுக்கக்கூடாதுங்கிற கொடுமைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த கொடுமைகளை எல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ்றவங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இதையும் மீறி இந்த தீண்டாமை பிரச்சனைகளை கேள்வி எழுப்புனதுனால உயிர் பலி ஏற்படும் போதுதான் வெளியில தெரிஞ்சிருக்கு. அப்படியான சம்பவங்களை தான் நான் மேல சொன்னது எல்லாமே. இது போன்ற எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் கூட காலப்போக்குல தீண்டாமை வன்கொடுமைகள் குறைஞ்சிடும் அப்படின்னு சமூக அக்கறை உள்ளவங்க நம்ம எல்லாரும் நினைச்சோம். ஏன் இந்த வன்கொடுமைகள் குறையும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்? இந்த வன்கொடுமைகள் காலப்போக்குல குறைஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம நினைச்சதுக்கு காரணம் என்ன?
திராவிட கட்சிகள் சமூக நீதிய, ஜாதி ஒழிப்ப, பெண்ணுரிமைய, மனித உரிமை இது எல்லாத்தையும் பற்றி பேசினதுனால நாம எல்லாம் நம்பணும். அதனால சமத்துவ சமூகத்தை உருவாக்க திராவிட கட்சிகள் குறிப்பா திமுக பாடுபடும்னு எல்லாரும் நினைச்சாங்க, நம்புனாங்க. நம்புனீங்களா? அந்த அடிப்படையில 2021ல திரும்பவும் திமுகவுக்கு ஓட்டு போட்டு அதிகாரத்துல உட்கார வச்சாங்க. சமூக நீதிய, ஜாதி ஒழிப்ப, பெண்ணுரிமைய, மனித உரிமையை பத்தி பேசின திமுகவை நம்பி ஓட்டு போட்டாங்களா மக்கள்? தீண்டாமை வன்கொடுமைகள் குறைஞ்சுதான்னு நீங்க யோசிச்சீங்களா? திமுக அதிகாரத்துக்கு வந்த இந்த 5 வருஷத்துல என்னென்ன சாதிய வன்கொடுமைகள் நடந்தது அப்படின்னு நான் பட்டியலிடுறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க முழுமையா பாருங்க. ஆதிக்க சாதிகள் சக மனிதன் குடிக்கக்கூடிய தண்ணியில மலத்தை கலந்த சம்பவம் வேங்கவையில நடந்துச்சு. அதை தொடர்ந்து சேலம் மாவட்டத்துல கோவிலுக்குள்ள பட்டியலின இளைஞர் போனதுக்காக ஆதிக்க சாதியை சார்ந்த ஒருவர் பட்டியலின இளைஞரை ஆபாசமாக திட்டியிருக்கிறார். அதன் பிறகு மதுரை மாவட்டம் ஒத்தக்கடைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காயம்பட்டிங்கிற கிராமத்தை சேர்ந்த பட்டியல் இளைஞரான கண்ணனை 2 சக்கர வாகனத்தை 2 வீலரை வேகமா ஓட்டுவியா அப்படின்னு சொல்லி அவரை போட்டு அடிச்சிருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு அம்பேத்கர் நகரை சேர்ந்த இளைஞர், எந்த நகர்? அம்பேத்கர் நகரை சேர்ந்த இளைஞர் இடைநிலை சாதியை சார்ந்த ஒருவரை இவரோட நண்பரா இருந்திருக்காரு. 2 பேரும் மாமா மச்சான்னு கூப்பிடுற அளவுக்கு தான் அவங்களுடைய உறவு இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் மாமா மச்சான்னு கூப்பிட்டதுக்காகவே அந்த 2 இளைஞர்களையும் சரமாரியா தாக்கி இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பக்கத்துல இருக்கிற பாஞ்சாங்குளம் கிராமத்துல 2 தரப்பு கிட்ட பிரச்சனை நடந்திருக்கு கடந்த 2 வருஷமா. இந்த பிரச்சனைக்கு ஏற்பட்ட காரணமா நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு முடியாம நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. இந்த நிலையில ஆதிக்க சாதியினர் பட்டியல் சமூகத்துக்கிட்ட இந்த வழக்கெல்லாம் வேணாம், நீங்க திரும்ப எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. ஆனா பட்டியல் சாதியினர் இதற்கு உடன்படல. அப்போ வழக்க திரும்ப பெறாததுனால பட்டியல் சாதியினருக்கு ஆதிக்க சாதிகள் நடத்துற கடைகள்ல இருந்து எந்த பொருளும் கொடுக்க கூடாதுன்னு ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்கள் தீர்மானம் போட்டாங்க. அந்த அடிப்படையில ஆதிக்க சமூகத்தை சார்ந்த ஊர் தலைவர் மகேஸ்வரன்ங்கிறவரு தன்னுடைய கடைக்கு பொருள் வாங்க வந்த பட்டியலின குழந்தைகள் கிட்ட பட்டியலின குழந்தைகள் கிட்ட கடைக்கு பொருள் வாங்க அந்த குழந்தைங்க கிட்ட பொருள் தரமாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவர் செய்யறது என்ன பெருமையான விஷயம் நினைச்சு தன்னுடைய செல்போன்ல வீடியோ பதிவா எடுத்து சமூக வலைதளத்துல பதிவிட்டு இருந்தார். அதையும் நம்மை போன்றவர் கடுமையா கண்டிச்சோம். ஞாபகம் இருக்கா? இருக்கும் எப்படி மறக்க முடியும் அந்த சம்பவத்தெல்லாம். அடுத்து திசையன் விலையில அடுத்து அப்புன் விலையில பட்டியல் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த முத்தையா நாடார் சாதி சமூகத்தை சார்ந்த பெண்ணை காதலித்தார் அப்படிங்கிறதுக்காகவே படுகொலை செய்யப்பட்டார். இதை தொடர்ந்து தான் படிக்கக்கூடிய பள்ளியில தனக்கு இழைக்கப்படுகிற சாதி ஆதிக்க கொடுமையை புகார் கொடுத்ததற்காக நாங்குநேரியை சேர்ந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்த சின்னதுரையை அவனோட வீட்டுக்கே போயிட்டு ஆதிக்க சாதியை சேர்ந்த சக மாணவர்கள் கொலவெறியோட தாக்குனாங்க அப்படிங்கிறது வரலாறு. இதை தொடர்ந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாடசாமிய நீ எந்த ஊர்லன்னு கேட்டு ஊர் பேரை சொன்னதும் அவரை அடிச்சு துவைச்சு எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து திருநெல்வேலி மாநகராட்சி பகுதி தச்சநல்லூரை அடுத்த மணிமூர்த்தீஸ்வரர் அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்துல பட்டியலின சமூகத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் மனோஜ்குமார் மாரியப்பன் இந்த 2 பேரையும் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த மனோஜ்குமார் மாரியப்பன் இந்த 2 பேரையும் இடைநிலை சாதி ஆதிக்க பேர்வழிகள் ஜாதி வெறியர்கள் சாதியை சொல்லி திட்டி அசிங்கமா பேசி கொடூரமா தாக்குனது மட்டும் இல்லாம அவங்கள நிர்வாணப்படுத்தி அவங்க மேல சிறுநீர் கழித்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு மேல அவங்கள சித்திரவதை செய்து அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தனியார் பள்ளி நிறுவனத்துல பட்டியலின மாணவிய சக மாணவி கால்ல விழ வைத்து கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. பறையர் புல்லட் ஓட்டுவதா அப்படின்னு சொல்லி சாதி வெறியர்களால் தன்னுடைய கைகளை வெட்டப்பட்டார் மானாமதுரை மேலப்பட ஊர் ஐயாசாமி. கையிழந்துட்டு இருக்கிறாரு இன்னைக்கு. இது எல்லாத்தையும் விட இன்னொரு கொடுமை இருக்கு, சொல்றேன் கேளுங்க. தேனி அரசு பொறியியல் கல்லூரியில திருநெல்வேலி மாணவர் விக்னேஷ் முதல்ல வலிப்பு இறந்ததா சொன்னாங்க. அதன் பிறகு அவர் எறும்பு கடிச்சு இறந்ததா, என்ன கடிச்சு? எறும்பு கடிச்சு இறந்ததா சொல்லி ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்றினாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு அந்த சம்பவம்? அதன் பிறகு இப்போ லேட்டஸ்ட் சுட சுட செய்தி 2026 பொங்கல்ல எல்லாரும் சமத்துவ பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகாவுல பெஞ்சமின் காலனியில அருந்ததிய இளைஞனை வீடு புகுந்து கொடூரமா வெட்டி கொலை செய்திருக்கிறாங்க இந்த சாதி வெறி கும்பல். இதை தொடர்ந்து இதெல்லாம் இதுக்கு அடுத்து இன்னொன்னு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகள்ல பட்டியலின ஊராட்சி மன்ற தலைவர்கள் தேசிய கொடியை ஏத்துறதுக்கு இன்னைக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஊராட்சி அலுவலகங்கள்ல அவங்க நாற்காலியில கூட உட்கார்றதுக்கு அனுமதி இல்லைங்கிற நிலைமை தான் இன்னைக்கு வந்து. அப்போ நம்முடைய மக்கள் உடல் ரீதியான தாக்குதலுக்கும் தீண்டாமைக்கும் தொடர்ச்சியா உள்ளாகிட்டே தான் இருக்கிறாங்க. அத கடந்த 50 வருஷமா இருக்கட்டும், இல்ல திமுக சமூக நீதி ஆட்சி வந்ததுக்கு பிறகா இருக்கட்டும், அவங்க ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. இப்ப நான் சொன்ன இந்த அத்தனையும் இந்த 5 வருஷத்துல நடந்ததுதான். இன்னும் நான் சொல்ல மறந்தது, வழக்கா பதிவாகாதது, இன்னும் நிறைய வன்கொடுமைகள் இருக்கு. இவ்வளவு நடந்தும் பட்டியலின மக்களை வன்கொடுமைகள் குற்றங்கள்ல இருந்து காப்பாற்றுவதற்கும் அந்த வன்கொடுமைகளை குறைப்பதற்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு திமுக அரசு செய்யல. சும்மா மேலோட்டமா ஒரு சில நடவடிக்கைகளை தான் செய்துகிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா திமுக அரசு ஒண்ணுமே பண்ணலையா? திமுக அரசு ஒண்ணுமே பண்ணலையா? இப்படி அபாண்டமா பேசக்கூடாதுன்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு தெரியுது. இதுக்கும் விளக்கம் கொடுக்குறேன். முடிஞ்சா இதையும் முழுசா கேளுங்க. 2021 மே மாதம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில திமுக அரசு பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி என்ன பண்ணாங்க தெரியுமா? தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம் அக்டோபர் 15, 2021 உருவாக்குனாங்க. மாநில அளவுல ஆதி திராவிடர்கள் பழங்குடியினருக்கான சட்டப்பூர்வ உரிமைகளை பாதுகாக்கவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் சட்டப்பூர்வமான உரிமைகளை பாதுகாக்கவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மேனாள் சிவகுமார் அவர்கள் தலைமையில ஒற்றை தன்னாட்சி அதிகாரத்துடன் செயல்படக்கூடிய வகையில 7 உறுப்பினர்கள் கொண்ட அமைப்பு உருவாக்குனாங்களா? இப்படி உருவாக்கின இந்த அமைப்புகள் கிட்ட இருந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு உரிய ஆலோசனைகளோ பரிந்துரைகளோ நடவடிக்கைகளோ எடுத்ததா நமக்கு தெரியல, வெளியில வரல. அது மட்டும் இல்லாம சமூக நீதி எப்படி செயல்படுதுன்னு கண்காணிக்க அக்டோபர் 23, 2023 சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு அறிவிச்சாங்க. இந்த குழு உருவாக்கப்பட்டதும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை சுக்கு நூறாக்குற மாதிரி சமூக நீதி வரையறைய இவங்க கல்வி வேலை வாய்ப்போட சுருக்கிட்டாங்க. நிலம் உள்ளிட்ட பொருளாதார நீதி சார்ந்த அம்சங்கள் அவங்க கிட்ட கிடையாது. வன்கொடுமைகளை தடுப்பதற்கான திட்டங்கள் கிடையாது. அதை எப்படி கையாளுவதற்கான வரைமுறைகள் அவர்கள் கிட்ட கிடையாது. சமத்துவம் உருவாக்க எந்த கொள்கையும் அவங்க கிட்ட கிடையாது. தீண்டாமை வன்கொடுமைகளுக்கு எதிரான போராட்டமே சமூக நீதி கண்காணிப்பு குழுவினுடைய தீண்டாமை வன்கொடுமைகளுக்காக எதிராக நடக்கக்கூடிய போராட்டமே அமைதியா தான் இவங்க கையாளுறாங்க. இவங்க இப்படி அமைதியா இருக்கிறத பல இயக்கங்கள் இந்த கொடுமைகளை மௌனமா பார்த்து கடந்து போறாங்க. சரி, நாங்க ஆட்சிக்கு வந்து இதை சரி செய்ய முடியல அப்படின்னு எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நாளைக்கு நீங்களே அதிகாரத்துக்கு வந்தா தீண்டாமை வன்கொடுமை சரியாயிடுமா? சரி செய்திருவீங்களா? ஜாதி ஒழிச்சிடுவீங்களா? அப்படின்னு நீங்க என் கருத்துக்கு எதிர்முனையில இருக்கிறவங்க நீங்க கேட்கலாம். இந்நேரம் உங்களுக்கு தோணி இருக்கும், நாங்க செய்யல நீங்க செய்வீங்களா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அதுக்கு ஒண்ணு சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் சாதிய தீண்டாமை வன்கொடுமைகள் நடக்கத்தான் போகுது. ஏன்னா இது ஒரு மனநிலை மாற்றம். அந்த மாற்றத்தை உருவாக்குறது ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனா இந்த தீண்டாமை வன்கொடுமைகளை தடுக்க என்ன வழின்னு யோசிச்சு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்த விதமான அதிரடி நடவடிக்கைகளும் அரசு எடுக்கலங்கிறதா எங்களுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. இப்ப நான் அடிக்க சொன்னேன்ல, இந்த தீண்டாமை வன்கொடுமைகளை கேட்டதும் எல்லோருடைய கேள்வி என்னவா இருக்கும்? எல்லாருடைய கேள்வி, இந்த வன்கொடுமைகளை பற்றி தெரியாதவர்களுடைய கேள்வி என்னவா இருக்கும்? நம்ம சமூக நீதி ஆட்சியில நடக்குது, திமுக ஆட்சியில நடக்குது அப்படின்னு கேள்வி வரணும். ஆனா பாருங்களேன், பலருக்கும் தீண்டாமை வன்கொடுமைகள் ஏன் இன்னும் தமிழகத்துல குறையவே இல்லை அப்படிங்கிற கேள்வியே பல முற்போக்காளர்களுக்கு வரமாட்டேங்குது. நடவடிக்கை துரிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் நமக்கு வேதனையா இருக்கு. அரசு தீண்டாமை வன்கொடுமைகளை தடுக்க நடவடிக்கை தீவிரப்படுத்தணும்ங்கிறத கூட சொல்ல மாட்டாங்க. பட்டியல் மக்கள் மேல அரங்கேறுகிற வன்கொடுமைகளை பார்த்து அரசும் காவல்துறையும் அலட்சிய போக்கோட தான் செயல்படுறாங்க. இந்த அரசு இப்படியே செயல்படுறத பார்த்து சமூக அக்கறை உள்ள நம்மை போன்றவர்கள் மிகுந்த மன உளைச்சல் ஏற்படுது. ஒரு நல்ல நாள்ல கூட ஒருத்தர ரத்த வெள்ளத்துல பாக்குறதா இருக்கு, சொந்த சகோதரன்.
அப்ப இத்தனை அரசியல் இயக்கங்கள் பட்டியல் பழங்குடி மக்களுக்காக இருந்தும் கூட இதற்கான தீர்வையோ சமூகத்துல ஒரு நல்லிணக்கத்தையோ சமூக ஜனநாயகத்தையோ வளர்த்தெடுக்க முடியலங்கிறதான் உண்மை. படிச்சா சமூகம் மாறிடும்னு எல்லா தலைவர்களும் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு படிச்ச தலைமுறைகள் தான் ஜாதிய தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அதுலயும் உச்சாதிய தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கு. பட்டியலின மக்கள் ஆதிக்க ஜாதிகளோட அரசியல் சூழ்ச்சியில சிக்கிக்கிட்டு தன்னுடைய சமூக சுதந்திரத்தை மீட்டெடுக்க முடியாம அவதிப்படுறாங்க. சமூக விடுதலையை எப்படிதான் நாம அடைய போறோம் அப்படின்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் சிலர். இவ்வளவு பிரச்சனைகளை நாம எதிர்கொள்ளும் போது நமக்கு நடக்கக்கூடிய தீண்டாமை பிரச்சனைகளை தடுத்து நிறுத்த நம் மக்களினுடைய புதிய வாழ்வுக்காக நம்முடைய இரட்சகர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வை சொல்லியிருப்பாருன்னு நாங்க நம்பணும். இத சமூகத்துல நடக்கக்கூடிய இந்த வன்கொடுமைகளை தடுப்பதற்கு ஒரு தீர்வை சொல்லியிருப்பாருன்னு நாங்க நம்பணும். அதன் அடிப்படையில பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களினுடைய புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிச்சோம். அப்பதான் மாற்று தீர்வை அவர் முன்வைத்திருக்கிறார். தொகுதி 17ல தெளிவா சொல்லி இருக்கிறாரு. வாய்ப்பு இருக்கிறவங்க அதை போய் படிச்சு பாருங்க. தமிழ்ல தொகுதி 17. உண்மையாவே இந்த பிரச்சனைக்கான தீர்வை மிக மிக சரியா இன்றைக்கும் பொருந்துகிற மாதிரி தொலைநோக்கு பார்வையோட முன் வச்சிருக்கிறார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தீண்டாமை பிரச்சனையிலிருந்து நாம விடுபடணும்னா ஆதிக்க சாதிகளோட இரக்கமற்ற அரக்கத்தனமான கோர பிடியிலிருந்து பட்டியலின மக்களை விடுவிக்கப்படணும்னா அதற்காக தனி குடியேற்றங்கள் தான் தேவைன்னு சொல்றார். தனி குடியேற்றங்கள் தேவைன்றார். பட்டியல் பழங்குடி மக்களுக்கு தனி குடியேற்றமா? அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? சிலருக்கு புரியாம இருக்கும். புதுசா ஏதோ வார்த்தை சொன்ன மாதிரி இருக்கும். புரியுற மாதிரி சொல்றேன், கேளுங்க. சமீபத்துல கள்ளக்குறிச்சியை சேர்ந்த சத்தியமூர்த்திங்கிற ஒரு இளைஞர் எங்களை தொடர்பு கொண்டு பேசினார். நாங்களும் இளைஞரா இருக்கிறாரு, ஒரு துடிப்போட இருக்கிறாரு, சமூக அக்கறையோட பேசுறாருன்னா அவர்கிட்ட பேச்சு கொடுத்தோம். அப்போ நாங்க என்ன கேட்டோம் அப்படின்னா, உங்க ஊர்ல சாதி தீண்டாமை எல்லாம் எப்படிப்பா இருக்கு, ரொம்ப சிரமமான சூழ்நிலை இருக்குமே, எப்படி அதை எதிர்கொள்றீங்க அப்படின்னு நாங்க உரையாடும் பொழுது, உங்க ஊர்ல எந்த சமூகம் ஆதிக்க சமூகமா இருக்கிறாங்க, எந்த சமூகம் ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்னு நாங்க கேட்கும் போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எங்க கிராமத்துல தலித்துகளாகிய நாம தான் வலுவா இருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய இன்னொரு சமூகமான வன்னியர்கள் எங்க கிராமத்துல சிறுபான்மையினராக தான் இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு சாதி பிரச்சனையே வந்ததில்லை. வன்னியர்களும் நாங்களும் மாமா மச்சாங்கன்னு பேசிக்கிற அளவுக்கு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். இதத்தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு தலித்துகள் கிராமங்கள்ல பெரும்பான்மையா இருந்துட்டா தீண்டாமை வன்கொடுமை நடக்காது. ஒவ்வொரு கிராமத்துல சிறுபான்மையரா இருக்கிறதுனால இவங்களை அடக்கி ஒடுக்குனா கேள்வி கேட்க யாரும் இல்லைங்கிற மனநிலையில வன்கொடுமையை நிகழ்த்துறாங்க ஆதிக்க சாதிகள். அதனால தலித்துகள் தனி குடியேற்றம் போகணும் அப்படின்னு சொல்லி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்றார். சொன்னது மட்டும் இல்லாம அதற்காக புதிய வாழ்வு இயக்கம்னு ஒரு அமைப்பை உருவாக்கி நாம வலுப்படுத்தணும்னு சொல்றார். இத நானே நடைமுறைப்படுத்துறேன்னு எப்போ அவர் சொல்லும் பொழுதே நானே நடைமுறைப்படுத்துறேன்னு அரசு கிட்ட பணம் கேட்டிருக்கிறாரு. ஆனா அன்னைக்கு பாபா சாஹிப் எண்ணத்தை முழுமையா உள்வாங்காத அந்த அரசு இந்த திட்டத்தை புறந்தள்ளி இருக்கிறாங்க. ஏன் தனி குடியேற்றம் வேணும்னு சொன்னாருன்னா, இந்த சமூக அமைப்பு கிராமங்கள் தோறும் ஊரு காலனினும் கீழ வீதி மேல வீதினும் இருக்கு. அதே போல சேரி பகுதின்னு தனியா இருக்கு. அதனால பட்டியலின மக்கள் இடைநிலை சாதி இந்துக்களோட ஒரே கிராமத்துல சேர்ந்து வாழ்றதுனால ஒடுக்கப்பட்டவர்களாகவும் தீண்டாமைக்கு ஆளாகுபவர்களாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த சமூகத்துல. அப்போ இந்தியாவை கிராமங்கள் நிறைந்த நாடுன்னு சொல்லலாம். இந்தியாவை கிராமங்கள் நிறைந்த நாடுன்னு சொல்றோம். அப்ப இந்த கிராமங்கள் நிறைந்த நாட்டுல SC/ST மக்களை தனியே பிரிச்சு காட்டக்கூடிய அமைப்பு தான் கிராம அமைப்பு. இந்த கிராம அமைப்பு முறை இருக்கிற வரை தீண்டப்படாதோர் தீண்டாமையிலிருந்து விடுபடுறதுக்கும் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கும் எந்த வழியும் இல்ல. கிராம அமைப்பு முறையை தீண்டாமை நீடிக்க இருக்க செய்து அதை கிராமம் தான் அந்த தீண்டாமை நிலைத்திருக்கவும் செய்து. அதனால இந்த அமைப்பு முறையை கட்டமைக்கணும், எப்படி சும்மாலாம் இல்ல மாத்தி கட்டமைக்கணும் அப்படின்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்றார். சமூக ரீதியில தனிமைப்படுத்திட்டு இருக்கக்கூடிய நாம பெரும்பான்மையா ஒரே நிலப்பரப்புல ஒரே கிராமத்துல தலித்துகளோட குடியேற்றங்கள் நடக்கும் பொழுது நமக்கான பாதுகாப்பும் சுதந்திரமும் பொருளாதாரமும் உறுதி செய்யப்படும்.
ஒருவேளை அப்படி ஒரே கிராமங்களோ நகரங்களோ அமைக்கப்பட்டா அதுல வேறுபாடு இல்லாம நம்ம எல்லாம் ஒற்றுமையா வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு. பட்டியலின மக்களோட பொருளாதார நிலைங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்குது. அது யாராலையும் மறுக்க முடியாது. நாம நிலமற்ற ஏழை தொழிலாளிகளா இருக்கிறோம். நிலம் ஏன்னா நமக்கு பஞ்சம் நிலத்தை நமக்காக கொடுத்த பஞ்சம் நிலத்தை இன்னும் கொடுக்காம தானே இருக்கிறாங்க. நம்ம மக்களுக்கு பெரும்பான்மை இன்னைக்கும் நிலம் இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால ஆதிக்க சாதிகள் சொல்லக்கூடிய வேலைகளையும் கூலியையும் அவங்களையும் சார்ந்துதான் இங்க இருக்க வேண்டியதா இருக்கு. சரி, கூலிக்கு போக வேணாம்னு நினைச்சு நாமளே நம்ம கிராமங்கள்ல ஏதோ ஒரு கடைக்கண்ணி வச்சு வியாபாரத்தை செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட ஜாதிய சொல்லி நாம நடத்துற வியாபாரத்தை தடுத்துருவாங்க. நம்மளுடைய வியாபாரத்தை போக்குவரத்தையே ஒடுக்கணும்னு ஒடுக்கிடுவாங்க. ஆதிக்க சாதியினர் ஒரே கிராமத்துல இருக்கும் பொழுது நம்மளுடைய உட்சாதிகளுடைய பெயர்களை சொல்லி அவங்ககிட்ட போய் வாங்காத, இவங்கிட்ட போய் வாங்காத, இந்த வியாபாரத்தை செய்யாத அப்படின்னு தொழில நட்டத்தை ஏற்படுத்துற அபாயத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஆதிக்க சாதிகள் செயல்படுவாங்க. அப்ப நாம தொழில் பண்ண நம்ம கிட்ட யாரையும் வாங்கக்கூடாத அளவுக்கு செய்வாங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, நம்ம ஆட்களே ஆதிக்க சாதிகளுக்கு பயந்துகிட்டு கிராமப்புறங்கள்ல நம்ம கிட்ட வியாபாரம் செய்ய மாட்டாங்க. நம்ம கிட்ட எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஆதிக்க சாதிகளுக்கு பயப்படுவாங்க. இதனால சாதி ஆதிக்கம் செய்யறவங்களோடு பட்டியல் பழங்குடி மக்கள் ஒரே கிராமத்தை சார்ந்துள்ள ஒரே பகுதியினரா வாழ்ற வரைக்கும் அவங்களுடைய பொருளாதாரத்துல எந்த முன்னேற்றத்துக்கும் அடைய போறதில்லை. ஜாதி இந்துக்களையே சார்ந்து வாழ வேண்டிய நிலைதான் இருக்கும் கடைசி வரைக்கும். அப்போ பொருளாதாரத்துக்கு சார்ந்து வாழ்றதுனால வறுமையும் நம்மளுடைய வெறுமையும் இழிவும் மட்டும் கிடையாது, இன்னும் பல தீய விளைவுகளுக்கு உருவாகிறதுக்கான காரணமா அமையும் அப்படின்னு நான் சொல்லல. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய ஆய்வின் மூலமா தொகுதி 17ல விளக்கி விவரமா சொல்றாரு. இவ்வளவு விளக்கமா சொன்ன பிறகு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும். அதுதான் நியாயம். அது என்ன சந்தேகம் அப்படின்னா, சில கிராமத்துல சிலருக்கு சொந்தமா கொஞ்சம் நிலம் இருக்கும் வச்சுக்கோங்களேன். இதையெல்லாம் அப்படியே விட்டுட்டு எப்படி பாபா சாஹிப் சொன்னதுக்காக நம்ம எப்படி வேற கிராமத்துக்கு போறது அப்படின்னு தோணணும். சரியான சந்தேகம் தான். அதற்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா? இன்னொரு கிராமத்துல சிறுபான்மையினரா ஒரு ஆதிக்க சாதி இருப்பான்ல. நாம இங்க சிறுபான்மையினரா இருக்கும் போது இன்னொரு கிராமத்துல ஒருத்தர் சிறுபான்மையா இருப்பாங்கல்ல. அங்க அவன் நிலம் வச்சிருந்தா பண்டமாற்று முறை மாதிரி நிலமாற்றம் முறை பண்ணிக்கோங்க. பண்டமாற்று முறை மாதிரி நிலமாற்றம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா, தலித்துகளோட நிலத்தை அரசு கிட்ட கொடுத்துட்டு அந்த நிலத்துக்கு இணையா நீங்க எங்க குடி போறீங்களோ அங்க அரசு கிட்ட இருந்து நிலத்தை வாங்கிக்கோங்க, புறம்போக்கு நிலங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. தீண்டாமை வன்கொடுமை இல்ல, அங்கேயே இருந்து அவஸ்தைப்பட வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன? வித்து தொலைச்சிட்டு போங்கன்னு சொல்றாரு. ஆக ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு கிராமத்திலையும் சிறுபான்மையினரா இருந்து வன்கொடுமைக்கு ஆளாகிறத விட பிரச்சனைகளை எதிர்கொள்றதை விட பெரும்பான்மையா நம்ம மக்கள் வசிக்கிற தலித் கிராமங்கள்ல போய் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வாழுங்க. அப்படி வாழும் போதுதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, கள்ளக்குறிச்சி தம்பி ஒருத்தர் உதாரணம், அத மாதிரி மாம மச்சம் உறவு முறையில அட்லீஸ்ட் நமக்கு தீண்டாமை வன்கொடுமைகள் நடக்காம நம்ம பாதுகாப்பா வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு. சாகாம இருக்க முடியறதுக்காக வழி சொல்றாரு. அப்போ ஒட்டுமொத்தமா பாபா சாஹிப் அம்பேத்கருடைய வாழ்நாள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை பற்றி சிந்திச்சதோட விளைவுதான் இந்த தனி குடியேற்றம். இந்த திட்டத்தை ஒரு இயக்கத்தை கட்டி நாம முன்னெடுக்கணும்னு அறிவுறுத்தி இருக்கிறார் பாபா சாஹிப். அன்றைய அரசு கொஞ்சம் ஒத்துழைச்சிருந்தா அதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருப்பார். 50 லட்சம் நிதி கேட்டிருக்கிறார். 50 லட்சம் இன்னைக்கு அது சாதாரண விஷயம் தான். எதிர்கால தலைமுறைகள் இதை சாத்தியப்படுத்தட்டோம்னு அவரை எழுதி வச்சுட்டு போயிருக்கு. பொதுவா பட்டியல் பழங்குடியின மக்கள் நிலமற்றவர்களாக இருக்கிறோம். நமக்கு கிடைக்க வேண்டிய பஞ்சமி நிலங்களை கூட எந்த அரசாங்கமும் முழுமையா நமக்கு கொடுக்கல. சுதந்திரம் பெற்று 78 வருஷம் ஆன நிலையில வீட்டு மனை பட்டா கூட இன்னும் முழுசா நம்ம மக்களுக்கு கிடைக்காம தான் இருக்கு. சுடுகாட்டுக்கு பாதையில பல கிராமங்கள்ல சுடுகாடே கிடையாது. குடிக்க தண்ணி எடுக்க கூட ஊர் தெரு வழியாதான் போகிற அளவுக்கு ஆதிக்க சாதிகள் அனுமதிக்கிறதே கிடையாது. ஊர் தெரு வழியாதான் குடிக்கிறதுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரணும். அப்ப பள்ளிக்கூடங்கள், அரசு அலுவலகங்கள், பொது சேவை மையங்கள், இப்படி எல்லாமே ஆதிக்க சாதிகள் வாழ்ற இடத்துலதான் இது எல்லாமே இருந்து தொலையுது. ஆக இவ்வளவு சமூக நெருக்கடிகளோட தான் பட்டியலின மக்கள் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம எப்படி வாழ முடியும்? படித்த பட்டியலின இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளோ, புதிய தொழிலுக்கான வாய்ப்புகளோ, இடஒதுக்கீட்டின் அடிப்படையில அரசு வேலைகளோ கிடைக்காத சூழல்ல ஆதிக்க சாதிகளை சார்ந்தே நம்முடைய பொருளாதார சார்பு நிலை இருக்கு. அதனால நாம அவங்களுக்கு கட்டுப்பட்டே இருக்க வேண்டிய சூழல் இருக்கு.
அதனால இயல்பாவே நம்ம மக்கள் மேல தீண்டாமை வன்முறைகளை வன்கொடுமைகளை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் முன்வைக்கக்கூடிய தனி குடியேற்றத்தை சாத்தியப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை அரசும் சமூக அமைப்புகளும் நடைமுறைப்படுத்துவதற்கு முன் வரணும். மேலும் இந்த சமூக பண்படுவதற்கு நாங்க அரசுக்கு முன்வைக்கின்ற கோரிக்கை என்னன்னா, இந்த தனி குடியேற்றத்துக்கான வரைவு திட்டத்தை கொண்டு வரணும். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் முன்வைத்த தனி குடியேற்றத்துக்கான வரைவு திட்டத்தை கொண்டு வரணும். சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வரணும். இதை குறித்து விவாதப்படுத்தணும். தனி குடியேற்றத்தை நோக்கி நம்முடைய வேலை திட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய இளைஞர்களை நான் கேட்டுக்கிறேன். பட்டியல் பழங்குடி மக்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்துள்ள சமத்துவத்தையும் கண்ணியமான வாழ்க்கையையும் உறுதி செய்வது சமூக நீதி கொள்கை கொண்ட ஆட்சியாளர்களினுடைய முதல் கடமை. நம்முடைய சமூக இயக்கங்களும் இந்த கோரிக்கைகளை தீவிரமாக முன்வைத்து ஒன்றிணைந்து போராட முன்வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நானும் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு பிரச்சார இயக்கமா கொண்டு போகணும்னு திட்டமிடுறேன். எதிர்காலத்துல நிச்சயமா இது சாத்தியப்படும். இது எல்லாமே முடியாதது என்று நினைத்ததை எல்லாத்தையும் சாத்தியப்படுத்திய வரலாறு தான் நம்முடைய வரலாறாக இருக்குன்னு நான் நம்புறேன். நான் பேசுற சமூக கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த தகவல்கள் 4 பேருக்கு போய் சென்றடையணும் நீங்க நினைச்சீங்கன்னா இது போன்ற வீடியோக்களை நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் எனக்கும் ஒரு உத்வேகமா இருக்கும். இன்னும் பல செய்திகளை பேசுவதற்கு ஊக்கமாவும் இருக்கும் அப்படின்னு உங்க எல்லோரையும் கேட்டுக்கிறேன். நான் உங்கள் பவானி இளவேனில். இது வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. நன்றி.